அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காசாவில் தொடரும் தாக்குதல், 2 லட்சம் பேர் வெளியேற்றம். ட்ரம்பின் ஆதரவாளர் சுட்டுக்கொலை, தேசிய துக்கமாக அனுஷ்டிக்க உத்தரவு. ஏமன் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், 35 பேர் உயிரிழப்பு. பிரான்சில் 1,97,000 பேர் ஆர்ப்பாட்டம், 500க்கும் மேற்பட்டோர் கைது. ஏர் இந்திய விமானம் பயண ரத்து, 200 பயணிகள் பாதிப்பு. ட்ரம்பின் ஆதரவாளர் சுட்டுக்கொலை, அமெரிக்காவில் பெரும் பரபரப்பு. இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றுபட்ட இஸ்லாமிய நிலைப்பாட்டிற்கு பெசஸ்கியன் அழைப்பு. காங்கோவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 89 பேர் உயிரிழப்பு. பயங்கர குண்டுவெடிப்பில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் படுகாயம். நவீன கிட்லர் உணவகத்தில் சாப்பிட வந்த ட்ரம்பின் முகத்திற்கு நேரே கோஷம் எழுப்பப்பட்டதால் பரபரப்பு. ஈரான் ஆப்பிரிக்காவில் உயர்மட்ட பேச்சுவார்த்தை. தொடர்வென விரிவான செய்திகள். காசா நகரத்தில் இருந்து கடந்த சில வாரங்களில் மட்டும் சுமார் 2 லட்சம் மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதாக தரவுகள் கூறுகின்றன. மேலும் சமீப காலத்தில் இஸ்ரேல் படைகள் காசா மீது தீவிர தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றன. இதையடுத்து காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி சமீபத்திய வாரங்களில் சுமார் 2 லட்சம் பேர் காசாவை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு காசாவில் குறிப்பிட்ட பகுதி பாதுகாப்பானது என்று இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இதனால் வடக்கு காசாவிலிருந்து பலரும் தெற்கு காசாவுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். இதனிடையே காசா மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதலுக்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளரான சார்லி கிர்க் பல்கலைக்கழக நிகழ்ச்சியின் போது சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்நிலையில் சார்லி கிர்க்கின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவரது படுகொலை சம்பவம் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்க இளைஞர்களின் இதயத்தை சார்லி கிர்க் போல் வேறு யாரும் புரிந்து கொண்டதில்லை. அவர் மீது அனைவரும் அன்பு வைத்திருந்தனர். இன்று அவர் நம்முடன் இல்லை. அவரது குடும்பத்தினருக்கு நானும் எனது மனைவி மெலேனியாவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அமெரிக்காவின் மாபெரும் தியாகி சார்லி கிர்க்கை கௌரவிக்கும் விதமாக அவரது படுகொலை தேசிய துக்கமாக அனுஷ்டித்து எதிர்வரும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரை நாடு முழுவதும் அமெரிக்க கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிட உத்தரவிட்டுள்ளேன் என்று பதிவிட்டுள்ளார். ஏமன் நாட்டின் தலைநகர் சனா உட்பட பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 35 பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் 130 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கவுதி சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் நடந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த தாக்குதலில் ஏமன் நாட்டில் உள்ள இராணுவ தலைமையக கட்டிடம் சேதமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் அனைத்தையும் முடக்குவோம் எனும் கோஷத்தோடு வேலை நிறுத்தத்தில் குதித்த தொழிற்சங்கத்தினர் நாட்டின் பல இடங்களில் 200 வரையான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். 1,97,000 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்தனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் உட்பட கிட்டத்தட்ட அனைத்து நகரங்களிலும் வன்முறையுடன் கூடிய ஆர்ப்பாட்டங்கள் பதிவாகின. குப்பை தொட்டிகளை தீ வைத்தும், டயர்களை வீதியில் போட்டு கொளுத்தியும், பொது சொத்துக்களை நாசமாக்கியும் ஆர்ப்பாட்டங்கள் முடிவுக்கு வந்திருந்தன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 540 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் 211 பேர் தலைநகர் பாரிஸில் கைதாகியுள்ளனர். 415 பேர் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளனர். வன்முறையில் போலீசார் தரப்பில் 23 பேர் காயமடைந்துள்ளனர். 880 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவிக்கின்றது.
டெல்லி விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணிக்கவிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் கடைசி நேரத்தில் பழுது கண்டறியப்பட்டதால் விமான பயணம் ரத்து செய்யப்பட்டது. சிங்கப்பூருக்கு நேற்று மாலை 200 பயணிகளுடன் பயணிப்பதற்காக தயாராக இருந்த விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. விமானத்தின் மின் விநியோகம் தடைப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியிருந்தனர். சுமார் 2 மணி நேரம் முயற்சித்தும் விமானத்தில் ஏற்பட்ட மின் விநியோக தடையை சரி செய்ய முடியாததால் பயணத்தை ரத்து செய்ய தீர்மானித்து 200 பயணிகளும் இறக்கிவிடப்பட்டனர். எவ்வாறாயினும் பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிர்க் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அமெரிக்காவில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வலதுசாரி ஆதரவாளரான சார்லி கிர்க் உட்டா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அவரது கழுத்தில் குண்டு துளைத்தது. இதனை அடுத்து உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தும் சிகிச்சை பலனின்றி சார்லி கிர்க் உயிரிழந்தார். சார்லி கிர்க்கின் கொலைக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடித்து தண்டிக்கும் என்று ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் காட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் அரசியல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சார்லி கிர்க்கை சுட்டவரை இதுவரை போலீசார் கைது செய்யவில்லை. இஸ்ரேலிய ஆட்சியின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை எதிர்கொள்ள இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து ஒன்றுபட்ட மற்றும் உறுதியான நிலைப்பாட்டின் அவசர தேவையை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸெஷ்கியன் வலியுறுத்தியுள்ளார். புதன்கிழமை எகிப்திய ஜனாதிபதி அப்தெல் ஃபத்தா எல் சிசியுடன் ஒரு தொலைபேசி உரையாடலில் ஈரானிய ஜனாதிபதி இஸ்ரேலிய ஆட்சியின் நடவடிக்கைகளை குற்றமாக கண்டித்தார். மேலும் இதுபோன்ற நடத்தை சர்வதேச விதிமுறைகள் மற்றும் எல்லைகளை அப்பட்டமாக புறக்கணிப்பதை விளக்குகிறது என்று எடுத்துரைத்ததாகவும் ஈரானிய ஜனாதிபதி அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் குற்றவியல் ஆக்கிரமிப்பை குறிப்பிட்ட பெஸெஷ்கியன் முஸ்லிம் நாடுகளுக்கு எதிரான இந்த ஆட்சியின் மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகள் தொடர்வதை தடுக்க இஸ்லாமிய சமூகத்தின் உறுதியான மற்றும் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை ஏற்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இஸ்ரேலிய ஆட்சியின் நடத்தைகள் அது எந்த கட்டமைப்பு அல்லது விதிகளையும் கடைபிடிப்பதில்லை என்பதையும் எந்தவொரு கருத்தையும் செலுத்தாமல் விருப்பப்படி எந்த நாட்டையும் தாக்குவதில்லை என்பதையும் காட்டுகின்றன என்று அவர் மேலும் கூறினார். ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை எளிதாக்குவதில் எகிப்தின் பங்கிற்கும் ஒரு விரிவான ஒப்பந்தத்தை அடைவதற்கான முயற்சிகளுக்கும் ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான எகிப்திய சகாவின் தெளிவான மற்றும் உறுதியான நிலைப்பாட்டையும் அவர் பாராட்டினார். இஸ்லாமிய சமூகம் குர்ஆன் மற்றும் நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை கடைபிடித்து முஸ்லிம் நாடுகளுக்கு எதிரான இஸ்ரேலிய தாக்குதல்களை தடுக்க ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக செயல்படும் என்று நம்பினார். உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட காங்கோவில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்களுக்குள் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் காங்கோ உகாண்டா எல்லையில் ISIS ஆதரவு பெற்ற ஐக்கிய ஜனநாயக படை என்ற கிளர்ச்சி அமைப்பினர் நடத்திய 2 வெவ்வேறு தாக்குதல்களில் பொதுமக்கள் 89 பேர் கொல்லப்பட்டனர். திங்கட்கிழமை நாட்டின் வடக்கு கிவு மாகாணத்தில் நியாத்து என்ற இடத்தில் ஒரு இறுதிச் சடங்கில் கூடியிருந்தவர்கள் மீது நடந்த தாக்குதலில் 71 பேர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை பெனியில் நடந்த மற்றொரு தாக்குதலில் 18 பேர் கொல்லப்பட்டனர். இந்த பகுதியில் பொதுமக்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்களில் முன்னரும் பொதுமக்கள் பலர் உயிரிழந்தனர். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 2 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள துல்கரேம் அருகே ஒரு வெடிப்பு நிகழ்ந்ததாகவும் எங்களுக்கு தகவல்கள் வருகின்றன என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஊடகங்கள் ஒரு சோதனை சாவடியில் ஒரு இராணுவ வாகனத்தில் வெடிகுண்டு வெடித்ததில் காசாவிலிருந்து 2 வீரர்கள் காயமடைந்ததாகவும் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைநகர் வாஷிங்டன் டிசியில் வெள்ளை மாளிகைக்கு அருகிலுள்ள பிரபல உணவகத்தில் இரவு உணவு அருந்த சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த ஒரு போராட்டக்காரர்கள் குழு டிசிக்கு விடுதலை, பாலஸ்தீனத்துக்கு விடுதலை என கோஷங்களை எழுப்பினர். மேலும் ட்ரம்பை நவீன கால ஹிட்லர் என்றும் குறிப்பிட்டு கோஷங்களை எழுப்பினர். அவர்களின் கோஷங்களை கேட்ட ட்ரம்ப் அவர்களை வெளியேற்றுமாறு அதிகாரிகளுக்கு சைகை காட்டினார்.
கோட்விங் என்ற பெண்ணிய செயற்பாட்டாளர் குழு இந்த போராட்டத்துக்கு பொறுப்பேற்றது. அண்மையில் வாஷிங்டன் பாதுகாப்பற்றதாக இருப்பதாக கூறி வாஷிங்டன் டிசி காவல்துறையை மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் ட்ரம்ப் கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு கிளம்பியதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஆப்பிரிக்காவில் உயர்மட்ட பேச்சு. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஆப்பிரிக்க நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி புதன்கிழமை ஆப்பிரிக்க நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த துனிசியா வந்தார். வட ஆப்பிரிக்காவிற்கான தனது பயணத்தின் தொடர்ச்சியாகவே ஈரானின் உயர்மட்ட தூதர் துனிசியாவுக்கு வந்தார். அங்கு துனிசிய பிரதிநிதி முகமது அலி நப்தி அவரை வரவேற்றார். திட்டமிடப்பட்ட திட்டத்தின்படி இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்க வெளியுறவு அமைச்சர் மற்றும் துனிசியாவின் ஜனாதிபதியுடன் அரக்ஷி உயர்மட்ட சந்திப்பை நடத்துவார். ஜூன் மாதம் ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பிறகு தோன்றிய புதிய சூழ்நிலைகளில் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு குழுவுடன் ஒத்துழைப்பதற்கான ஒரு வழிமுறையை உருவாக்குவதற்காக கெய்ரோவில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி மற்றும் அவரது எகிப்திய பிரதிநிதி பத் அப்துல்லட்டி மற்றும் அவரது சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் ரஃபேல் குரோக்சி ஆகியோருக்கு இடையே ஒரு கூட்டம் நடைபெற்றது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.